தசகம் 28 மகாலட்சுமி அவதாரம். லட்சுமி கல்யாண வைபவத்தை மங்களகரமாக நாம் இன்று பார்க்க போகின்றோம். 27வது தசகத்தில் அமிர்த மதனத்தை பார்த்தோம். தேவர்களும் அசுரர்களும் எப்படி திருப்பார்கடலை கடைந்தார்கள், நாராயணன் கூர்மாவதாரத்தில் அந்த மந்தர மலையை தன் முதுகில் எப்படி தாங்கி பிடித்தார், தேவர்களுக்கு எத்தனை அனுக்கிரகம் என்று ஒரு பட்டியலையே பார்த்தோம். அதை தொடர்ந்து திருப்பார்கடலை கடைந்து கொண்டிருக்க அதிலிருந்து என்னென்ன வந்தன, அதன் முன் பெண் அமுதமான பிராட்டி எப்படி தோன்றினாள், அந்த பிராட்டியை எப்படி திருக்கல்யாணம் செய்து கொண்டார், பகவான் திருமார்பில் பிராட்டி எப்படியே அமர்ந்தாள் என்பதை அற்புதமாக தெரிவிக்கின்றார் பட்டத்ரி. ஸ்லோகம் 1. கரலம் தரலாநலம் புரஸ்தாத். கரலம் தரலாநலம், அந்த விஷமானது உருக்கிய நெருப்பை போல. விஷம் எங்கிருந்து வந்தது? புரஸ்தாத், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கண் எதிரிலேயே தோன்றியது. எங்கிருந்து? ஜலதேருத் விஜகால காலகூடம். ஜலதே, அந்த திருப்பார்கடலில் இருந்து விஜகால கால கூடம் மேலே எழுந்தது. ஆழகால விஷம் அந்த பார்க்கடலில் எழுந்தது. அதன் பின் அமரஸ்துதிவாத மோத நிக்னோ. அமரர்ன தேவர்கள், ஸ்துதிவாத ஸ்துதி செய்ய, மோத அதனால் மகிழ்ந்து, நிக்னோ மகிழ்ச்சி அடைந்த, கிரிசந்தன் நிபபோ பவத் பிரியாத்தம். கிரிசன்ன சிவன், கிரிசந்தன் சிவன்தான், நிபபோ அதை பருகினார், பவத் பிரியாத்தம் உன்னுடைய பிரியாத்தம் மகிழ்ச்சிக்காக பிரீத்திக்காக பருகினார். கருத்து என்னென்ன? உருக்கிய நெருப்பை போல காலகூட விஷம் எழுந்த பொழுது தேவர்கள் சிவபெருமானை துதிக்க, மகிழ்ந்த சிவபெருமான், குருவாயூரப்பா உன்னை மகிழ்விப்பதற்காக, உன் முகப்பிற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை பருகினான், தேவர்களை காத்தார். ஸ்லோகம் 2. விமதசுர சுரேஷு ஜாத்தா சுரபிஸ்தம் ருஷி சூன்யதஸ்ருதாமன். திருதாமன், 3 உலகிற்கும் தலைவனாகிய நீ, சுராசுரேஷு அந்த தேவர்களும் அமரர்களும், விமதசு உன் அருளால் பார்க்கடலை கடைந்த பொழுது, சுரபி அந்த காமதேனு, ஜாத்தா அங்கே தோன்றியது, தாம் அதை, ருஷிஷு அந்த ரிஷிகளுக்கு தேவைப்படும் என்று, ஞதாஸ் நீ கொடுத்தாய். அதன் பின்னர் ஹயரத்னம பூத தீபரத்னம். ஹயரத்னம குதிரையிலேயே உயர்ந்த உச்சஸ்ரவஸ் என்னும் வெண்ணிற குதிரையானது வந்தது. அதன் பின்னர் அபூத தீபரத்னம் யானையில் சிறந்த வெண்ணிறமான ஐராவதமானது தோன்றியது. துதரு சப்சரசுரேஷு தானி. துதருச்ச தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரம். அதன் பின்னர் அப்சரஸ் அப்சரஸ் பெண்கள் தோன்றினார்கள். சுரேஷு நீ இதையெல்லாம், தானி நீ இதையெல்லாம் சுரேஷு தேவர்களுக்கு தானி கொடுத்தாய். கருத்து என்னென்ன? மூவுலகங்களின் தலைவனே குருவாயூரப்பா, பார்க்கடலிலிருந்து காமதேனு தோன்றியது, ரிஷிகளிடம் அளித்தாய். உச்சஸ்ரவஸ் குதிரை, ஐராவதம், அப்சரஸ் பெண்கள், நீ தேவர்களுக்கு இதை அளித்தாய். பெருமாளுக்கு, இறைவனுக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. அதுபோலத்தான் மகாலட்சுமி தாயாருமே ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. பகவான் எப்படி ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் செய்து நாம் பார்த்து மகிழ்ந்தோமோ,
அதே போலதான் பிராட்டியும் இப்பொழுது சமுத்திரராஜனின் மகளாக பெருமாளை திருக்கல்யாணம் செய்து கொண்டு பிராட்டியின் அவதார உற்சவம் லக்ஷ்மி கல்யாண வைபவம் நாம் கேட்டு மகிழ பெருமாளும் பிராட்டியும் செய்த லீலை. இனி வரும் ஸ்லோகங்களில் இதை பார்ப்போம். 3வது ஸ்லோகம். ஜெகதீச பவத்பர ததானீம். ஜெகதீஷ எல்லா உலகத்திற்கும் தலைவனே, ததானீம் அதன் பின்னர், பவத்பரா எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கும், கமனீயா கமலா பபூவ தேவி. கமனீயா பேரழகு உடையவளான, கமலா தாமரையால் ஆகிய, பபூவ தோன்றினாய், பபூவ தேவி மகாலட்சுமி தோன்றினாள். அமலாம் அவலோக்கியம் விலோலக. அமலாம் அப்படின்னா மாசு அற்ற தூய்மையான மகாலட்சுமியை அவலோக்கிய பார்த்து, யாம் விலோலக கவரப்பட்டார். யார்? சகலோபி ஸ்பிருகயாம் பபூவலோக. சகலோபி எல்லோரும், ஸ்பிருகயாம் எல்லோரும் அடைய வேண்டும் என்று, பபூவலோக அவள் மீது ஆசைப்பட்டார்கள். இதன் சாரம் என்னென்ன? உலகின் தலைவா குருவாயூரப்பா, அதன் பின் உன்னிடமே ஈடுபட்டிருக்கும் மகாலட்சுமி அழகு மிக்கவளாக தாமரையிலே ஆன மகாலட்சுமி தாமரையிலே தோன்றினாள். அந்த மாசற்ற தூய்மையான பிராட்டியை பார்த்து எல்லோரும் ஆசை கொண்டார்கள். ஸ்லோகம் 4. த்வயி தத்த ஹ்ருதே ததைவ தேவ்யை. த்வயி தத்த ஹ்ருதே உன்னிடம், அவளுடைய உள்ளத்தை உன்னிடத்திலேயே கொடுத்து விட்டாள். ததைவ அப்பொழுதே உனக்கு உரியவளாகிவிட்டாள். தேவியை அந்த மகாலட்சுமிக்கு, திருதசேந்திரோ மணிபீட்டிகம் யதாரீத். திருதசேந்திரோ தேவர்களின் தலைவனான தேவேந்திரன், மணிபீட்டிகம் ரத்னம் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தை, யதாரீத் சமர்ப்பித்தான் மகாலட்சுமிக்கு. அதன் பின்னர், சகலோபகிருதாபிஷேஷனீயை. சகலோபகிருதாபி அனைத்து பட்டாபிஷேகம் செய்வதற்கான, சேஷனீயை எல்லா பொருட்களும் கொண்டு வரப்பட்டன. ருஷயஸ்தாம் ஸ்ருதி கீர்பி அபியசிஞ்சன். ருஷயக அந்த ரிஷிகள் அவர்கள் அனைவரும், ஸ்ருதி கீர்பி வேத மந்திரங்கள் முழங்க, அபியசிஞ்சன் அவளுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். கருத்து என்னென்ன? குருவாயூரப்பா, உன்னிடத்திலே மனதை செலுத்தி இருக்கக்கூடிய அந்த தேவி பிராட்டிக்கு இந்திரன் ரத்ன சிம்மாசனம் அளித்தான். எல்லா அபிஷேக திரவியங்கள் கொண்டு வரப்பட்டன. ரிஷிகள் வேத மந்திரங்கள் ஓத, உலகத்திற்கே அவள்தான் தலைவி என்று வேத மந்திரம் முழங்க, பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்லோகம் 5. அபிஷேக ஜலானுபாதி முக்த. அபிஷேக அவ்வாறு அபிஷேகம் செய்யும் பொழுது, ஜல அந்த அபிஷேக தீர்த்தமானது, அனுபாதி அவளது உடலில் கீழே விழுந்து கொண்டிருந்தது. முக்த அழகான, த்வதுபாங்கை ரவபூஷிதாங்கவல்லிம். த்வதபாங்கை அப்பொழுது அழகிய உன்னுடைய பார்வையானது அவள் மேல் விழ, அவபூஷிதா அந்த அபிஷேக நீரும் உன்னுடைய பார்வையுமே அவளை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய அங்கவல்லீம் கொடி போன்ற அங்கத்தை அலங்கரித்திருக்கிறது. மணிகுண்டல பீத சேலகார. மணிகுண்டல காதுகளில் ரத்னங்கள் பதிக்கப்பட்ட குண்டலங்களும், பீத மஞ்சள் சேல பட்டுடுத்தி, ஹார திருவாபரணங்கள் ஹாரங்கள்,
பிரமுகைஸ்தாம் அமராதயோன்வபூஷன். பிரமுகைஸ் திருவாபரணங்கள், ஹாரங்கள், தாம் அனைத்தையும், அமராத யோவ பூஷன் அந்த தேவர்கள் அவளுக்கு சமர்ப்பித்தார்கள். யோவ பூஷன் சமர்ப்பித்தார்கள். கருத்து என்னென்ன? அபிஷேக தீர்த்தம், குருவாயூரப்பனின் அருட்பார்வையும், கொடி போன்ற திருமேனியை அலங்கரிக்க காதிலே மணிபதித்த குண்டலங்கள், மஞ்சள் பட்டு சேலை, ஹாரங்கள், திருவாபரணங்கள் இவையெல்லாம் தேவர்கள் உள்ளிட்டோர் பிராட்டிக்கு சமர்ப்பிக்க ஆச்சரியமாக விளங்கும் அந்த பிராட்டி இப்போது அவளுக்கு ஸ்வயம்வரம் நடைபெறுகிறது. முதல்லையே பார்த்தோம், தேவர்களெல்லாம் பிராட்டியின் மீது ஆசை கொண்டார்கள். ஜெகன்மாதா என்று மறந்துவிட்டு அழகில் லயித்து நின்றுவிட்டார்கள். பிராட்டி கைகளில் ஸ்வயம்வர மாலையை எடுத்துக்கொண்டு தனக்குரியவரை நாடி பிராட்டி செல்கிறாள். ஸ்லோகம் 6. வரணஸ்ரஜமாத்த பிருங்கநாதாம். வரணஸ்ரஜம் அதாவது ஸ்வயம்வர மாலையானது ஆர்த்த அவள் ஏற்றுக்கொண்டு வருகின்றாள். அது எப்படி இருக்கிறது என்றால், பிருங்கநாதம், பிருங்கன வண்டுகள், அந்த வண்டுகளானது நாதம் ரீங்காரம் இட்டு அந்த மாலையை சுற்றி கொண்டு இருந்தன. தததீசா குஜ கும்பமந்தயானா. தததீசா அவ்வளவு சுகந்தமான அந்த மாலையை கையில் ஏந்தி கொண்டு மெல்ல நடந்து வந்தார். மந்தயானா பதசிஞ்சித மஞ்சு நூபுராத்வாம். பத திருவடிகளில் மஞ்சு அழகிய நூபுர சிலம்பானது சிஞ்சித ஒளியெழுப்ப, துவாம் உன்னை, கலித விரீல விலாசமாசாத. விரீல விலாச நீ லேசாக வெட்கப்பட்டவனாக இருக்க அவள் உன்னை நோக்கி நடந்து வந்தாள். துவாம் உன்னை, மாசசாத நடந்து வந்தாள் உன்னை நோக்கி. கருத்து என்னென்ன? ஸ்வயம்வர மாலையை வண்டுகளெல்லாம் மொய்த்து ரீங்காரம் செய்ய அதை கையில் ஏந்தியபடி மெதுவாக நடந்து வந்தால் திருவடியில் ஒளி எழுப்பும் சிலம்புகளோடு மெல்ல மெல்ல குருவாயூரப்பா உன்னை நோக்கி அன்னநடை போட்டு வந்தாள் பிராட்டி. 7வது ஸ்லோகம். கிரிசத்ருஹிநாதி சர்வதேவான். கிரிசன்ன சிவன், துருஹிநாதி பிரம்மா, ஆதி சர்வதேவன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும், குணபாஜோப்பிய விமுக்த தோஷலேசான். குணபாஜோப்பிய எல்லா குணங்களும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, அருள் செய்யக்கூடியவர்கள் என்றாலும், விமுக்த அவர்கள் நீங்காத, தோஷலேசாம் லேசான சற்று தோஷத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அவமிருச்ச சதைவ சர்வரம் ஏ. அவமிருச்ச மகாலட்சுமி அந்த பார்வையாலேயே அதை அவர்களுக்கு அவர்களுடைய தோஷங்களை உணர்த்தி கொண்டு, சதைவ சர்வரம்யே, சதைவ எப்பொழுதும், சர்வரம்யே ரம்யமாக இருக்கக்கூடிய, நிகிதத்வய்யனயாபி திவ்யமாலா. திவ்யநாமாபி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தினால், திவ்யமாலா அந்த திவ்யமாலையை உன்னிடத்தில் சேர்த்தாள். நிகிதா லக்ஷ்மி கல்யாண வைபவம் பிராட்டி மாலையை இட்டாள். கருத்து என்னென்ன? பிரம்மா உள்ளிட்ட தேவர்களெல்லாம் தங்களிடம் குணங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருக்கு, அது தெரியாமல் உன்னை மணக்க நின்றனர். அதையெல்லாம் காட்டி நீ ஜெகன்மாதா என்று உணர்த்தி எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா விதத்திலும்
ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் கழுத்திலே பிராட்டியானவள் மாலையிட்டாள். அந்த பெருமானையே தன் கணவனாக ஏற்றாள். 8வது ஸ்லோகம். உரச தரச மமனிதைனாம் புவனானாம் ஜனனி மனன்யபாவாம். மமானிதைனாம், அந்த மகாலட்சுமியானவள், புவனானாம், இந்த உலகத்திற்கே தாயான அவள், ஜனனி மனன்யபாவாம், உன்னை தவிர வேறு எதையுமே நினைக்காதவள். உரசா, விரைவாக திருமார்பில், தரசா, அவளை அமர வைத்தாய். த்வதுரோ விலசத் ததீச்சனஸ்ரீ. த்வதுரோ, உன்னுடைய மார்பில், விலசத், ஒளி வீசிக்கொண்டு, ததி ஈச்சன, ததீச்சனஸ்ரீ, அவளுடைய அருட்பார்வையால், பரிவ்ருஷ்டியா பரிபுஷ்டமாச விஸ்வம். பரிவ்ருஷ்டியா, அவள் அருள்மழையானது பொழிகின்றாள். அதனால் பரிபுஷ்ட, இந்த பிரபஞ்சமே, மாச விஸ்வம், எல்லா செல்வத்தையும் அடைந்தது. கருத்து என்னென்ன, உன்னையே நினைத்து இருக்கும் ஜெகன்மாதா உன்னுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்தாள். திருமார்பில் ஒளி வீச அவள் அருட்பார்வை தேவர்கள் மீது விழ அந்த தேவலோகமும் மொத்த பிரபஞ்சமுமே செழிப்பு மிக்கதாக ஆனது. ஸ்லோகம் 9. அதிமோகன விப்ரம ததானீம் மதயந்தி கலுவாருணி நிராகாத். அதிமோகன, மிகுந்த மோகத்தை அளிக்கக்கூடிய, விப்ரமா, மயக்கத்தை அளிக்கக்கூடிய, மதயந்தி, போதையை அளிக்கக்கூடிய ஒரு நீரானது தோன்றியது. கழு வாருணி, வாருணி என்ற பானமானது, அந்த வாருணியே அசுரர்கள் பருகக்கூடிய ஒரு போதைப் பொருள். அது நிரகாத் ததானிம், அதன் பின்னர் தோன்றியது. ததானிம்னு தோன்றியது. தமச பதவிம் மதஸ்வமேனாம். ஏனாம், அந்த வாருணி என்ற பானத்தை, துவம், நீ என்ன செய்தாய் என்றால், பதவிம், அஜானத்தை வழங்கக்கூடிய, பதவிம் தாஸ், அந்த பானத்தை, அதிசம்மானனயா மகசுரேபியக. அதிசம்மானனயா, அந்த அசுரர்களுக்கு பார்க்கடலை, மகாசுரேபியக, கடைந்ததற்கான சம்மானமாக வழங்கினாய். கருத்து என்னென்ன, மிகுந்த மோகம், மயக்கம், போதை உண்டாகும் வாருணி என்கின்ற பானத்தை, அஜானத்திற்கும் தமோகுணத்திற்கும் மூலமான வாருணியை நீ அசுரர்களுக்கு சம்பாவனை என சொல்லி நீ கொடுத்து விட்டாய். அதன் பின்தான் அமுதம் என்பது திருப்பார்க்கடலிலே தோன்றியது. தத்துவம் என்னென்ன, நம் மனசுதான் இந்த பார்க்கடல். நம் மனமான பார்க்கடலிலே நம்முடைய புத்தியைத்தான் மந்தார மலை என்னும் மத்தாக போட வேண்டும். சாஸ்திரத்தையே வாசுகி என்கின்ற கயிறாக ஆக்கி அதை கொண்டு பார்க்கடலை கடையணும். இந்த உள்ளத்திலே பார்த்தால் தேவர்கள் என்னும் நல்ல எண்ணமும் இருக்கின்றார்கள், அசுரர்கள் என்னும் தீய எண்ணமும் இருக்கின்றார்கள். ஆனால் தேவர்களுக்கு வலிமை குறைந்து விட்டதல்லவா? என்ன காரணம்? துர்வாச முனிவரிடம் அபச்சாரம் பண்ணது, பிராட்டி மாலையை அவமதித்தது. அதுபோலத்தான் பாகவத அபச்சாரத்தால் நம்முடைய நல்ல எண்ணங்களும் வலிமை இழந்து போயிருக்கு. இப்படி வலிமை இழந்த நல்ல எண்ணங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய தீய எண்ணம் பார்த்தா அசுரர்களைப் போல ரொம்பவே வலிமையாக இருக்குது. இந்த நிலையில் என்ன பண்ணுறோம்? நம்மால் கடைய முடியாதுன்னு பகவான் திருவடியை சரணாகதி பண்ணுகின்றோம். பகவான் என்ன பண்ணுறாருன்னா நமக்காக நம் உள்ளத்தை கடைகின்றான். உள்ளத்தை கடைந்தால் முதல்ல நல்லது வராது. முதல்ல அந்த காலகுண்ட விஷம் வந்த மாதிரி தீய விஷயம்தான் வெளிக்கிளம்பும். அதை அப்படியே சிவபெருமான் கொண்டு போனார்.
பாருங்க, தீய கெட்ட வாசனையெல்லாம் வெளியே தள்ளினா அதன் பின் சில உலகியல் இன்பமெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுதான் காமதேனு, கற்பகமரம், ஐராவதம். இதில் மனசை விட்டோம்னா வச்சுக்கோங்க, அடுத்து சொர்க்கம் அந்த மாதிரி இடம்தான் போவோமே ஒழிய பகவானை அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதையும் உரிய நபரிடம் விட்டுவிட்டு தொடர்ந்து கடைந்து கொண்டே இருக்கணும். பிராட்டி மகாலட்சுமி தோன்றி இந்த குழந்தையை நீங்கள் தான் ஏற்றுக்கணும்னு மகாலட்சுமி பெருமாளுக்கு மாலையிட்டு திருமார்பில் அமர்ந்து புருஷகாரம் பண்ண, நாமும் அதை சேர்த்து அழகு பெருமாள் தாயார் சேர்த்து அழகிலே ஈடுபட்டு ரசிக்கின்றோம். அப்போ பார்த்தா உலகியல் விஷயம் நம்மளை மயக்க இந்த வாருணி வந்த மாதிரி அதை தீய எண்ணங்களிடம் ஒதுக்கி காலி செய்ய நல்ல எண்ணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டால் கடைசியாக என்ன ஆகும்னா, அமுதமயமான ஞானம் என்பது நம் உள்ளத்திலே உதிக்கின்றது. ஜீவாத்மா தன்மை என்ன, பரமாத்மா தன்மை என்ன உணரக்கூடிய ஞானம் என்பது உள்ளமான பார்க்கடலிலே உதிக்க, அந்த ஞானத்தையும் தன்வந்திரியாக பகவானே வழங்க, அந்த ஞானம் கனிந்து பக்தியாக மாவண்ணன் நம் பிறவி பிணி மருத்துவம் பார்த்து பிறவி பிணியை தூய்மை செய்து ஜீவாத்மாவிற்கு மோட்சத்தை அருள்வான். திருப்பார்கடல் கடைவதற்கான தத்துவம் இது. இந்த தத்துவத்தை உள்ளடக்கி அதை 10வது ஸ்லோகத்தில் வைத்திருக்கின்றார். பார்ப்போம். 10வது ஸ்லோகம். தருணாம்புத சுந்தரஸ்ததத்வம் தருணாம்புத சுந்தரம் ததாஸ்வம் ததா. அதன் பின்னர் துவம் நீ அடுத்த அவதாரம் எடுக்கின்றாய். எப்படி? தருணாம் அழகிய இளமையான, தருணனை இளமையான, அம்புத நீல நிற மேனியோடு, சுந்தரம் மிகுந்த அழகோடு, நனு தன்வந்தரி ருத்திதோம்புராசே தன்வந்திரியாக ருத்திதோம்பு ராசே திருப்பார்கடலில் தோன்றினாய். அமிர்தம் கலசே வகன்கராபியாம். அமிர்தம் கலசே, உன் கையிலே அமுத கலசத்தை ஏந்தி கொண்டு தன்வந்திரியாக வந்தாய். அகிலார்த்திம் ஹர மாருதாலயேச. அகிலார்த்திம் எல்லா துன்பங்களையும், இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் போக்கி மாருதால ஏச அருள வேண்டும் குருவாயூரப்பா என்று சொல்கின்றார். இதன் சாரம் என்னென்ன? இளமையோடு கருநீல வண்ணம் படைத்த அழகான திருமேனியோடு தன்வந்திரியாக திருப்பார்கடலில் இருந்து அமுதகலசம் ஏந்தி தோன்றினாயே குருவாயூரப்பா, என் எல்லா கஷ்டத்தையும் நோயையும் போக்குவாயாக என நிறைவு செய்கின்றார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.